செவ்வாழை கருணையோடு கருணையோடு எங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளியதற்கு அந்த கோடி நமஸ்காரம். திருக்குடும்பங்கள் யாவரும் நோய் நொடியின்றி நோய் நீங்கி பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பொருளும் பெற்று பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும். பெருமானே எல்லோருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் குரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கவும் கடைசி பிறவியாக அடுத்த பிறவி இல்லாத நிலையை கொடுக்க வேண்டும். ராணிமடம் வந்தால் அடுத்த பிறவி கிடையாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். போல திருவிக்கிரகம் எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த வீட்டுல சேவம் உருவாகும். அதே போல அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால பெருமானே திருக்குடும்பத்தை பார்த்து வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அதிகாரியை உலகத்துல பார்க்க முடியாது. சீர்திருத்தத்தை இருக்காங்க. எவ்வளவோ காரியங்கள் கோயில் எவ்வளவோ பண்ணிட்டாங்க.